வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நாம் அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான கார சட்னி தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமான கலர்ஃபுல்லான கார சட்னி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது 4 பூண்டு பல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் இதை நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அப்படியே தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியை கழுவி சட்னி கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நிறைய இல்லை, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு கொதி வந்துருச்சுன்னா நம்ம இந்த சட்னியை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னொரு கொதி வந்துருச்சு. சட்னியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். எவ்வளோ காரசாரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பரான சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா சாஃப்டான இட்லி சுட்டு வச்சுருக்கோம். இந்த இட்லி கூட நம்ம இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி மேலே ஊற்றும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். என்னோடய மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மிளகாயை குறைச்சிக்கிட்டு காஷ்மீரி சில்லி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிளகாயில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த தோல் பகுதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த சட்னி பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.